சார் சார் எனக்கு எதுவும் தெரியாது, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார். சார் சார் ஞாபகம் வந்துச்சு சார், சொல்லிடுறேன் சார். போரூர் ரோட் பக்கத்துல தேவி கருமாரியம்மன் தேட்டருக்கு பக்கத்துல ஒரு சின்ன சந்து. சைதாப்பேட்டை ஸ்டேஷன்ல அக்யூஸ்டுக்கு சரண்டர் ஆயிட்டாங்களாம் சார். சார் 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 சொல்லிடுறேன் சார். சார் சார் எனக்கு தெரியும் சார். சார் 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 அமைச்சர் மகன் கடத்தல் விவகாரத்தில் திடீர் திருப்பமாக தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் 4 பேர் நேற்று மாலை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அவர்களை இன்று சென்னை பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கி வச்சிருக்கிறேன், சிரிக்கிற. உங்களுக்கு அரசியல் தொடர்பு ஏதாவது இருக்கா? நீங்க சரண்டர் ஆனதுக்கு ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? எத்தனை கோடி வாங்குனீங்க? யார் மூலமா வாங்குனீங்க? போலீஸ்க்கு பயந்து சரண்டர் ஆனீங்களா? சொல்லுங்க. சார் எவ்வளவு பணம் வாங்குனீங்க? பத்திரிக்காரங்களை நான் சொல்லிக்க விரும்புறேன். என்ன சார் எங்க முன்னாடியே இப்படி பண்றீங்க? நாங்கள் கோர்ட்லேருந்து ஜெயிலுக்கோ இல்லை ஜெயிலேருந்து கோர்ட்டுக்கு போகும்போது கண்டிப்பாக தப்பிக்க மாட்டோம். அப்படி நாங்கள் தப்பிக்க பார்த்தோம் சொல்லி எங்களை சுட்டு கொண்டா அது திட்டமிடப்பட்ட படுகொலை, மர்டர் பிளான். அதுக்கு காரணம் இவர் தான். அதான் சரண்டர் ஆனோம். சார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க சார். என்ன சார் பதில் சொல்லுங்க சார்? சார் சிசி 843 தாஸ் வகைரா. அருமை பிரகாசம். செருப்பு கீழே விட்டுருங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை. தம்பி பேர் சொல்லுங்க. அருமை பிரகாசம். தாப்பனார் பேர் ஞானோதயம். போன மாதம் அக்டோபர் 25 நீங்கள் கடத்தப்பட்டீரா? தலையெல்லாம் ஆட்டக்கூடாது, வாயால் சொல்லணும். ஆமாம் சார். எத்தனை பேர் கடத்தினாங்க? 4 பேர். போன மாதம் அக்டோபர் 25 இதோ இந்த தாஸ், பகலவன், சேகர், கேசவன்கிற 4 பேர் தானே கடத்தினாங்க உன்னைய? இல்லை சார், இவங்க இல்லை சார். இவங்களாம் இல்லை சார். தம்பி பயப்படாத, பயப்படாத. இன்னொரு வாட்டி நல்லா பாரு. இந்த 4 பேர் தானே? இல்லை சார். இல்லைப்பா, நல்லா பாரு. இந்த 4 பேர் தான் சரணடைஞ்சிருக்காங்க. இல்லை சார், இவங்கெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தே இல்லை. இல்லையா? அது வந்து இவரான இந்த என்ன புட்டுக்குச்சா? என்ன ஓய், உனக்கு ராசியே இல்லைங்க. இங்கே எழுத்து போடு. இதுக்கு சார் போடு. சொல்லியா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. சரி வச்சிரு. சார் அந்த 4 பேத்தையும் வண்டியில் ஏற்றிட்டாங்களாம், வந்துட்டு இருக்காங்க. என்னடா நடக்குது? வேலை வச்சு கையெழுத்து வாங்குறாங்க. நம்ம எல்லாம் ரிலீஸ் ஆகிட்டோம்ல. கையெழுத்து போட்ட இல்லை, அதான் ரிலீஸ். நம்மளை என்கவுண்டர் பண்ணக்கூடாதுங்கிறத தான் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட அப்படி சொன்னேன். அப்புறம் குற்றவாளியாக இருந்தால் தானே என்கவுண்டர் பண்ண முடியாது. நிரபராஜ் தானே, என்ன வேணா பண்ணலாம்.
கொஞ்சம் கோவப்படாத பொறுமையா இருங்க, வந்ததும் பேசிக்கலாம். என்னங்க 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 அது? விட்டுடுங்க அவனை. என்னங்க ஏதுற அந்த பணம்? ஏது ஏதுன்னு கேட்கறேன், பதில் சொல்லு. ஏய், எங்கடா ஓடுற? எவ்வளவு பெரிய ரோபா திருட்டு பயல். என்னங்க விடுங்க அவனை. அவனை விடுங்க நீங்க. நிறுத்தியா? உனக்கு தான் சம்பாதிக்க துப்பு இல்ல, எதுக்கு அவனை போட்டு அடிக்கிற? என்னடி சொன்ன? என்ன சொன்ன? என்னடி சொன்ன நீ? அடிக்கிறேன் உள்ள சரியா சரியா வருவ. கட்சி காசு அடிக்கிறீங்க. அவன் எங்கே தப்பிச்சு போயிடாம பாத்துக்கடா. என்ன வண்டியா கட்சி ஆபீஸுக்கு போ. தலைவர் வணக்கம். சாப்பிட்டு இருக்காரு, உட்காருங்க. என்னையா பிச்சை எடுக்க போலியா? அதாயா பிரச்சாரத்துக்கு போலியான்னு கேட்டேன். யோ இல்லையா, எங்கேயா போற? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். வணக்கம் தலைவர். ஐயா நான் சொன்னேன். தலைவர் மன்னிக்கணும், ரொம்ப அவசரமான விஷயம். அதான் இனிமே எக்காரணத்தை கொண்டும் இப்படிலாம் உள்ள வரக்கூடாது. சரிங்க தலைவர். சொல்லு தலைவரே, என் நேர்மைக்கு இதை விட வேற எடுத்துக்காட்டு இருக்கவே முடியாது தலைவரே. கட்சியிலேருந்து போன பணத்தை கட்சிக்கே நான் திரும்ப கொண்டு வந்திருக்கேன். இதை பாருங்களேன், இதுக்குள்ள என்னையா
என் பையன் ஏய் ஞானா உட்கார். ஞானா உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? தலைவர், அவன் 4-5 பிள்ளைய பெற்றுட்டு நிம்மதியாக இருக்கான். நான் ஒரே ஒரு பிள்ளைய பெற்றுட்டு நிம்மதி கட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் தலைவர். என் புள்ள மாதிரி ஊருக்கு ஒரு புள்ள இருந்தா அந்த ஊர் சத்தியமாக விளங்காது. என்னையா சொல்ற? உங்களை விடக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு தம்பி. டேய் இப்ப நவரு இல்லடா. அம்மா நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, தம்பி இங்க இருந்து எங்கேயும் போக விட மாட்டேன். வாமா நீ வாமா தம்பி வேணாம் தம்பி, வேணாம் தம்பி. வைனே தம்பி தம்பி உங்க அப்பா வச்சுக்கோண்ணே. வேணாம் தம்பி. தம்பி உனக்கு இல்லைண்ணே, உன் புள்ள படிப்பு செலவுக்காகும். தம்பி இருக்கட்டும் வைனே. வேணாம் தம்பி. அண்ணே நீயா உள்ள, நானா தப்பிச்சு போறேன், அது ஓகேவா? தம்பி யோ சொதப்பாதையா, இடத்த கரெக்டா சொல்லு. போனவை சுவிட்ச் எங்க இருக்கா பாரு. எங்கடா இருக்கு சேகரு? பெருசா போய் அடிச்சுக்கிட்டு பகலவா வா பகலவா எங்கடா இருக்கீங்க? இதுக்கு பேர் தான் இருட்டறையில் மருந்து குத்தாடா. இந்த ரயில்வே கிட்ட சொன்னடா. போ போ போ, இந்த ரைட்ல போ, இந்த ரைட்ல போ போ. சார் கண்டினியூஸாக ஃபோன், ஆளை காணும், கேள்வி மேலே கேள்வி, ட்ரான்ஸ்ஃபர்னு பேசிக்கிறாங்க. ஏய் வாங்கடா வாங்கடா சீக்கிரம் நட. சார் டைம் ஆயிடுச்சு. டேய் சீக்கிரம் போடா. தாசு டேய் தாசு இந்துரா இந்துரா. என்னடா இது டேய்? அவன் முட்டைய கையில கிடைச்சான் செத்தா. அது தேவையில்லை. என்னடா சொல்ற? அதை
அதெல்லாம் ஒன்றும் வேணான்றாருண்ணே. பாத்தியா எப்படின்னா கண்டுபிடிச்சிங்க இந்த இடத்த? காவல்துறை என் நண்பன் வண்டியரா. ஒன்றும் கவலைப்படாதீங்கடா, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. பீகார் போறீங்க 1 மாசம், அது வரைக்கும் ஆட்டு எந்த காட்டையும் வச்சுக்கிறாங்க என்ன? டேய் இவேண்டா இங்கே வந்தா? ஏய் உன்ன நான் தாஸோட கொஞ்சம் தனியாக பேசணும். நம்ம பேசுனது போல் 50-50 இருக்குது. இதில் ஒரு பை உங்களுக்கு, இன்னொரு பை எனக்கு. திடீர் பாசம் உடம்புக்காக தரும. என் 2வது வாட்டி கடத்திட்டு ஒன்றுமே பண்ணாமல் வெளியே விட்டீங்க. இது பொய் பாசம் கிடையாது, உண்மை. நமக்கே தெரியாமல் நம்ம ஒரு டீமாக ஃபார்ம் ஆகிட்டோம். அதே மாதிரி போலீஸ் உங்களை பற்றி கேட்டப்போ கூட நான் எதுவுமே சொல்ல. நானும் என் வாக்கு காப்பாற்றிட்டேன். இப்போ எங்கள் அப்பாட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும். போலீஸ் எல்லா இடத்தையும் செக் பண்ணுறாங்க. பயப்படாத, நீ ஒன்றும் டெரரிஸ்ட் கிடையாது. இல்லை தாஸ், உங்களுக்கு எங்கள் அப்பா பற்றி தெரியாது. இந்த ஊரை விட்டு கொஞ்ச நாள் எஸ்கேப் ஆகணும், அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் எங்கேயாவது தலைமறைவாக இருந்துட்டு இருக்கிற காசுலாம் தீர்ந்தோன்னே அப்புறம் உங்கள் டீம்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இனி நானும் கிரிமினல் தான். பஸ்ஸு பேசினது போது வெளியே வாங்க பஸ்ஸு. அருமை பிரகாஷம், என்னடா நடக்குது இங்கே? தெரியல. வேற எவனா வந்து உங்களை இழுத்து போகிற முன்னாடி அந்த பிரம்மா கிட்ட எப்படி தப்பிச்சேன்னு சொல்லுங்கடா. மண்டையை பிடிச்சுன்னு போல இருக்கு. சார் சார், டிபார்ட்மெண்ட் கண்ணு. சார், அது கொஞ்சம் கோளாறான துப்பாக்கி. சத்தியமாவா? வாங்க. உட்காரு உட்காரு. இந்த எலெக்ஷனில் உங்கள் அப்பனுக்கு பதிலாக நீ தான் நிற்க போகிற. அதுக்கு மேலே ஓன் தரேன், நீ பார்த்து கண்டிச்சுக்க. முடியுமா?
நீ அதேதான் அரசியல். ஆனா எங்க அப்பாவுக்கு பதிலா மக்கள். புரிஞ்சுதா? நாளைக்கு நாமினேஷனை தாக்கல் பண்ணிட்டு நாளைக்கே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன். ஓகே? அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பிலா முழுமுதலாட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாடு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். எவ்வளோ அமௌண்ட்டு? 5C. அமைச்சரை பார்க்க முடியும்ல? ஸோ 50Cக்கு மேலே தான் சார் அமைச்சர்லாம் பார்க்க முடியும். ஆனால் அமைச்சர்லாம் எப்பயுமே பிசி தான் சார். அமைச்சரை பார்க்க தேவையில்லைங்க, அமைச்சருக்கு எல்லாமே இவங்க தான். ஆனால் நீங்கள் இப்படியே போய் அவங்கள பார்க்க முடியாது. அது ஒன்றும் இல்லை, நாட்டு நிலவரம்லாம் சரியில்லை. எவன் எப்போ போட்டு கொடுப்பானும் புரியலை. யார் எங்கே கேமரா வைப்பாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் நாங்கள் யாரையும் பேண்ட் சட்டை போட விடுறதில்ல பாஸு. மச்சி முடிஞ்சுதா? இன்னும் இல்லை மச்சான், மெஷின் சூடாயிடுச்சு நினைக்கிறேன். கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும். ஏன் 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 இந்த மூஞ்சில ரொமான்ஸே வர மாட்டேங்குது? என்ன லுக்கு? மேக்கப் நல்லா போடியா? ஒழுங்கா நடிக்கிற இல்ல கொன்றோனி. இந்த 5 விதிகளை ஃபாலோ பண்ணா கிட்னாப்பிங் ஒரு அருமையான விஷயம். முதல் விதி, அதிகாரத்தில் கை வைக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிகாரத்தில் மட்டும் கை வைக்கவே கூடாது. 2வது விதி, மிரட்டக்கூடாது. 3ஆம் விதி, இதை கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும். 4ஆம் விதி, ஆயுதம் ஏந்தக்கூடாது. 5ஆம் விதி, வீரம் ஆறவே கூடாது. 1ஆம் விதி, அதிகாரத்தில் கை வைக்கக்கூடாது. 2ஆம் சார் சார் அந்த பொண்ணு ஓகே ஒன்று பாருங்கள். காலை 9 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் ராகேஷ் குப்தாவின் மகள் ஷாலினி குப்தா கடத்தப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.